ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் 3ஆம் நாள் உபவாச ஜெபம் தேவன் தொடர்ந்து நடக்க தேவன் கிருபை பாராட்டுகிற தயவுகளுக்காய் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 2 நாட்களும் தேவன் நம்மோடு வல்லமையாய் இடைப்பட்டார், பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காதுள்ளவன் ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவனோ அவன் கேட்க கடவன் என்று சொல்லி 1ஆம் நாள் பேசினார். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்னெல்லாம் தருவேன் என்று வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ எப்படி ஜெயிக்கணும் என்பதையும் தேவன் சொல்லி கொடுத்தார் 1ஆம் நாள். 2ஆம் நாள் ஹல்லேலூயா. நேற்றைய தினம் நம்ம ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தார். நம்மெல்லாம் ஒளியின் பிள்ளைகளாக இருந்தால் மட்டுமே மரியாளை போல, யோவான் ஸ்நானகனை போல தேவன் நம்மையும் பயன்படுத்துவார், சாட்சிகளாய் நிறுத்துவார், பயன்படுகிற பாத்திரங்களாய் மாற்றுவார் என்று சொல்லி தேவன் நேற்றைய தினம் நமக்கு சொல்லி கொடுத்தார். இன்றைக்கு 3ஆம் நாள் தேவன் எதை பற்றி சொல்லி கொடுக்க போறாருன்னு சொன்னா, ஹல்லேலூயா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஆமென். அவர் அதுதான் சொன்னார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. லூக்கா 1:52 ரெக்கார்டிங் போட்டுட்டேன். ஹல்லேலூயா. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதுதான் நமக்கு இன்னைக்கு சொல்றாரு. நான் பலவான்களை தள்ளி யாரெல்லாம் தாழ்மைப்படுகிறார்களோ எனக்கு முன்பாக நான் அவர்களை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இது பார்த்தீங்கன்னு சொன்னா மரியாள் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அவர் தேவனை துதிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க. அப்பொழுது மரியாள் 46 நீங்க படிச்சீங்கன்னா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஹல்லேலூயா. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளதுன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு வரும்போது தான் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார்ன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஹல்லேலூயா. இப்போ அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50 படிங்க. 50 52 வரைக்கும் படிங்க. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய உயர்த்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஆமென். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை அவர் சிதறடித்தார். அவர் பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை அவர் உயர்த்தினார். அப்போ இன்னைக்கு நம்ம மெயினாக ஆண்டவர் நம்மளோடு பேசுறது 52ஆம் வசனம். அதற்கு நம்ம மேலேருந்து நம்ம படித்தாதான் நமக்கு புரியும். 50 படிக்கும்போது தான் நமக்கு புரியும். தேவன் நம்மோடு பேசுவாராக. சரி, அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி யாரை உயர்த்துறாராம்? தாழ்மையானவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையானவர்களை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் தங்களை
மனுஷருக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறார்களோ அவர்களை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ 50ஆம் வசனத்துல அவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருக்கு பயந்திருக்கிறோம் சொன்னா அவருடைய இரக்கம் நம்ம தலைமுறை தலைமுறை, ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ். ஹல்லேலூயா. From generation to generation his mercy will be on them for those who fear him. ஹல்லேலூயா. அவருக்கு பயந்திருக்கிறோம் சொன்னா தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய இரக்கம் நம்மளை சூழ்ந்திருக்கும் சொல்றாரு. அடுத்த வசனத்துல சொல்றாரு, தம்முடைய பயத்தினாலே பராக்கிரம் செய்தார், புயத்தினாலே பராக்கிரம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை அவர் என்ன பண்றாரோ சிதர். இப்போ செயல்ல கூட காமிக்க வேண்டாம், சிந்தையில, இருதயத்துல சிந்தையில எப்படி இருக்கிறாங்க? அகந்தையாய் இருக்கிறவர்களை தேவன் என்ன பண்றாராம்? சிதறடித்து போடுவார். அப்ப இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். அவர் வைத்திருக்கிற மறைவான மன்னாவை தேவன் நமக்கு புசிக்க கொடுக்கணும். நேற்றைய தினம் அவர் அந்த அக்கினி அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றணும், தீர்க்க தரிசன அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணுமா? தாழ்மைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நேற்றைய தினம் நம்ம பார்த்தது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாத்திரம் எப்படி இருக்கணும்? பரிசுத்த பாத்திரமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா மரியாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு ஸ்திரீயாக இருந்தாங்க. ஆனால் தேவன் பாருங்க, பெரிய பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து பிறந்த யாரையும் தேர்ந்தெடுக்காதபடிக்கு மரியாளை தேர்ந்தெடுத்தார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகள் தேவனுக்கு முன்பாக தன்னை முற்றிலும் தாழ்த்தக்கூடிய ஒரு மகளாய் காணப்பட்டபடினாலே தேவன் அந்த மகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. மரியாளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவங்க இருதயத்திலையும் சரி, அவங்க சிந்தையிலையும் சரி, அவங்க என்ன பண்ணல, அவங்களுக்கு என்ன இல்லை? அகந்தை இல்லை. அதனால தான் தேவன் அவர்களை தெரிந்தெடுத்தார். அப்போ இந்த நாளிலே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மை அபிஷேகிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அப்போ நம்ம இருதயத்திலையும் சரி, சிந்தையிலையும் சரி, நமக்கு என்ன இருக்கக்கூடாது? அகந்தை இருக்கக்கூடாது. அகந்தை, மேட்டிமை, பெருமை இதெல்லாம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. அகந்தை அப்படின்னாலே பெருமை. ஹல்லேலூயா. ப்ரவுட். அப்போ இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, he had showed strength with his arm, he had scattered the proud in the imagination of their hearts. அப்போ எப்படி அவங்களுடைய இங்கே இமேஜினேஷன் போட்டிருக்கு இங்கிலீஷில், ஆனால் தமிழில் இருதய சிந்தைன்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் அழகாக இமேஜினேஷன். ஒருவேளை கற்பனையில் கூட பெருமை வந்துருச்சுன்னா, எப்படிங்க? கற்பனையில் கூட அப்படி நம்ம பெருமைப்படுற மாதிரி ஒருவேளை கற்பனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கற்பனையில் பெருமை வந்தால் கூட ஆண்டவர் என்ன பண்ணிடுறாராம்? சிதறடித்து விடுகிறார். ஹல்லேலூயா. He scatters the proud. ரொம்ப அழகா இங்கிலீஷ்ல இருக்கு, சிதறடிக்கிறார். அப்போ இங்கே தமிழ்ல இருதய சிந்தைன்னு இருக்கு, ஆனால் இங்கிலீஷ்ல கற்பனை அப்படின்னு எழுதியிருக்கு. ஆமென். அப்போ ஆண்டவர் இப்போ இந்த நாளில் என்ன வெறுக்கிறார், அறவே வெறுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருமையை அவர் அறவே வெறுக்கிறார். இந்த பெருமையினால தான் லூசிஃபர் விழுந்தான். ஹல்லேலூயா. இந்த பெருமையினால தான் அநேகர் இன்றைக்கு விழுந்து போகிறார்கள். நம்ம வேதாகமத்தில் அநேக பாத்திரங்களை பார்க்கும் பொழுது, அநேக ஊழியக்காரர்களை பார்க்கும்போது பெருமையினால தான் அவங்க விழுந்து போகிறாங்க.
ஆமென். மனமேட்டிமை இருக்கிறதுனால தான் விழுந்து போகிறாங்க. சாலமன் எதனால விழுந்தார்? அவ்வளோ பெரிய ராஜா, 7 வயதில் அவர் ஞானத்தை கேட்டு தேவனிடத்தில் நான் எப்படி ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்ற ஞானத்தை தாங்கணும் போது ஆண்டவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அப்போ ஞானத்தை மட்டும் இல்லை, உனக்கு எல்லாத்தையும் நான் கூட தருவேன்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் கூட கொடுக்கும் பொழுது அந்த சாலமன் ராஜாவுக்கு என்ன வந்துச்சுங்க? பெருமை வந்துடுச்சு. அந்த பெருமையின் நிமித்தம் அந்த சாலமன் ராஜா என்ன ஆயிடுச்சு? அவர் அழிந்தார். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் தேவனை விட்டு அவருடைய மறுமனையாட்டிகள், அவருடைய நிறைய மறுமனையாட்டிகள் மனைவி எல்லாரும் சேர்ந்து அவரை என்ன பண்ணிட்டாங்க? விழத்தள்ளிட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்நிய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. தேவனை வணங்கவில்லை, தேவனை மறந்தார். ஹல்லேலூயா. தேவனை மறந்தால் முடிஞ்சிச்சு கதை. ஹல்லேலூயா. அப்போ தேவன் அப்படியாய் இன்றைய தினம் நம்மளோடு பேசுகிறார். அதனால அவர் என்ன சொல்றாரு? 52வது வசனத்துல, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி. எப்படிப்பட்டவங்களை ஆசனத்திலிருந்து தள்ளிடுவாராம்? பலவான். எவ்வளோ பலவான்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, அவர்களை ஆசனங்களிலிருந்து கீழே விழ தள்ளுவார். ஹல்லேலூயா. அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. பெருமை மட்டும் வந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆசனங்களிலிருந்து கீழே விழத்தள்ளி என்ன பண்ணார்? அவர் எக்ஸால்டட் them of low degree. யாரெல்லாம் தாழ்மையானவர்களை அவர் உயர்த்தினார். யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கிறார்களோ அவர்களை தேவன். அதனால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைய தினம் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நம்ம கவலைப்படக்கூடாது. ஐயோ, நம்ம தாழ்த்தப்பட்டு இருக்கிறோம், தள்ளப்பட்டு இருக்கிறோம், நம்ம எப்படி பயன்படுவோம் என்று யோசிக்கக்கூடாது. நம்மை தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தான் தேவன் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில் நாம் எப்படி காணப்படுகிறோம், அதுதான் நமக்கு இப்போ இன்னைக்கு அவசியம். ஹல்லேலூயா. சரி, ஒரு சில வசனங்களை நாம் கடகடன் வாசிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் நம்மளோடு நல்ல தெளிவாய் பேசுவார். பாருங்க, சங்கீதம் எழுதின புஸ்தகம் 103 அதிகாரம் 17-18 வாசிங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க மரியாள் இங்க ஆண்டவரை புகழ்ந்து சொல்றாங்க, தலைமுறையா அவருடைய இரக்கம் இருக்கும். யாரெல்லாம் அவருக்கு பயந்து இருக்கிறார்களோ அவர்கள் மேல் தலைமுறையா இரக்கம் இருக்கும்னு மரியாள் சொல்றாங்க. சங்கீதத்தில் தாவீது ராஜா அப்பவே எழுதினார். என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க, ரொம்ப அழகா. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஹல்லேலூயா. 2 விஷயம். யாருக்கு தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் தலைமுறையா தங்கும்? முதலாவது அவருக்கு பயந்தவர்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவருக்கு பயந்து இருக்கிறாங்களோ அவர்கள் மேல் என்ன இருக்கும்? நீதியும் கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு பயமே கிடையாது. தேவன் எவ்வளவு பேசினாலும், அவருடைய வார்த்தைகள் மூலியமாய் பேசினாலும், அவருடைய ஊழியக்காரர்கள் மூலியமாய் பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. கீழ்ப்படியாம போறதுக்கு காரணம் என்ன? பயம் இல்லை. தேவனை குறித்த பயம் இல்லை.
தேவன் சும்மாவே பேசுவாரா? நான் என்னுடைய இரக்கம் இருக்கும், என்னுடைய கிருபை இருக்கும்னு சொல்கிறாருன்னா அப்போ யாருக்கு இருக்கும்? அவருக்கு பயந்தவர்கள் மேல் தானே இருக்கும். பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் என்ன பண்ணுறார்? கிருபை அளிக்கிறார். ஆமென். அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அடுத்த வசனம் பாருங்க. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. நம்ம நினைவிலேயே அவருக்கு தெரிஞ்சிடும். ஆமென். நம்ம யோசனையிலேயே தெரியும் நம்ம அவருக்கு கீழ்ப்படிவோமா இல்லை கீழ்ப்படிய மாட்டோமா. கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்களே மேலேயே உள்ளது. செய்யக்கூட வேண்டாம், யோசித்தாலே போதும். அந்த பயம் நமக்குள்ளே இருந்தாலே போதும், தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம செய்வோன்றது தேவன் நல்லா அறிந்திருக்கிறார். ஆனால் செய்வேன் சொல்லிட்டு இருதயத்திலையும் யோசனையிலையும் பெருமை உள்ளவர்களாய் தேவன் சொல்லுகிறதை செய்யாமல் இருக்கிற யாவர் மேலும் தேவன் என்ன பண்ண போறதில்ல? கிருபையை அளிக்க போறதில்ல. அவர் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்க போறதில்லை என்று கர்த்தர் இந்த நாளிலே பேசுகிறார். அவர்களுடைய தலைமுறைக்கும் இரக்கம் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறைக்கு இரக்கம் வேணும் என்று சொன்னால் நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய கற்பனை, நம்மளுடைய இருதயத்திலே நாம் ஒருபோதும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடாது, பெருமை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதை அப்படியே செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே அவருடைய கிருபை இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய சிந்தெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் நான் தேவனோ உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். தூரத்திலிருந்து உன் வாயின் சொல் பிறவு முன்னே நான் அதை அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். அவருக்கு தெரியுங்க நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றது தேவன் அறிவார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி உண்மையாக இருக்கிறோமா, வாயில தான் சொல்கிறோமா, இல்லை உண்மையாக செயலில் காண்பிப்போமா, செய்கையில் அதை காண்பிப்போமா என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்ப யார சொல்றாரு? நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யார் மேல, யாரை பார்த்து சொல்றாரு? அவருக்கு பயப்படுகிற சிறியோர் மேலும் பெரியோர் மேலும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் பாருங்க, தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் எழுதி வச்சிட்டாரு. அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் தேவன் சொல்றாரு, யாவரும் அவரை துதியுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறக்கிறது. அப்ப யாரெல்லாம் தான் தேவனை துதிக்க முடியும்? யாரெல்லாம் துதிக்க முடியும்? அவருக்கு பயந்து இருக்கிறவர்கள் மட்டுமே தான் தேவனை துதிக்க முடியும். அவருக்கு பயப்படாதவர்கள் தேவனை என்ன செய்ய முடியாது? துதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படாதவர்கள் தேவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படாதவங்க அவருக்கு பயப்படாதவங்க பெருமையா இருப்பாங்க. அவருக்கு பயப்படாதவங்க மேல் கிருபையும் இரக்கமும் அவர்கள் தலைமுறைக்கும் சரி அவர்களுக்கும் சரி வராது. ஹல்லேலூயா,
அல்லேலூயா. அப்ப இதை தான் தேவன் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் நம்ம இருதயத்திலே சிந்தையிலே கூட நமக்குள் தப்பி தவற கூட என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. அந்த பெருமை வந்துச்சுன்னு சொன்னாக்கா உடனே நம்ம என்ன செய்யணும், ஏசப்பா நான் கடிந்து அப்புறப்படுத்தி போடுகிறேன், பெருமையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினால வெளியேறுன்னு சொல்லி கட்டளை கொடுத்து அதை விரட்டி அடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம அடிக்க தான் தேவன் கிரியை செய்வார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 2 கொரிந்தியர் 10:5 அடிக்கடி நமக்கு ஆண்டவர் சொல்ற வசனம் தான். சொல்லுங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் நாங்கள் துக்கமடையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விருப்பமாய் எழுதுகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்பிடிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை எந்த மேட்டிமை எண்ணம் வந்தாலும் உடனே நம்ம என்ன செய்யணும், ஏசப்பா நாங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படுத்துகிறோம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் என்ன பண்ணுறோம், சிறைப்பிடிக்கிறோன்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மேலே என்ன நடக்கும், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை தலைமுறையாய் தங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன சொல்றாரு, தேவன் எதிர்த்து இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா யாத்ராகமம் 34 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. யாத்ராகமம் 34. கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளிகளை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பவர் என்று கூறினார். ஆமென், ஆமென். அப்ப அவர் எப்படி விசாரிப்பாரா, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் இரக்கமுள்ளவர் தான், அவர் மகா இரக்கமுள்ளவர், இல்லைன்னு சொல்லல. ஆனா பெருமை உள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு, எதிர்த்து நிற்கிறார். அவர் பிடிக்காது. அவர் கர்த்தர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு முன்பாக நமக்கு எங்கிருந்து வரும் பாருங்க, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், ஆனா அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலை அப்படி சொன்ன தேவன் தான். இந்த பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஆண்டவர் கிருபையாய் இரக்கமாய் இறங்கி புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன பண்ணுறாரு, வந்து அவர் மனு குலம் எடுத்து நம்மளுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் பாவங்களுக்காக மரித்து அவர் எல்லாவற்றையும் நான் மாற்றி போடுறாரு. ஆனாலும் அவருடைய ரத்தத்தினால நம்மளை மீட்கப்பட்டு மாம்சீக கிரியைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனாலும் பிசாசானவன் என்ன பண்றான், அல்லேலூயா, பிசாசானவன் என்ன பண்றான், அப்பப்போ நமக்குள்ள இந்த பெருமையை மாம்சீக கிரியைகளை கொண்டு வந்து நம்மளை என்ன பண்றான், நைஸா பாதாளத்துக்கு தள்ளணும்னு பார்க்குறான். ஆமென், அல்லேலூயா. 2ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. 51 படிங்க. லூக்கா 1:51 படிங்க.
அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? he had showed strength with his own arm. நம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். புயத்தினாலே பராக்கிரம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். எப்படி? இருதய சிந்தையுள்ளவர்களை அவர் என்ன பண்றாரா? அகந்தை உள்ளவர்களை அவர் சிதறடிக்கிறார். he scatters. அவர் சிதறடிச்சிருவார். ஆகையால் மிகவும் நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் ஆண்டவர் நமக்கு பணம் காசு கொடுத்து நம்மளை உயர்த்திட்டாருன்னா உடனே பெருமை. ஹல்லேலூயா. உடனே வந்துடுது. எங்கேருந்து வருதோ பெருமை தெரில. ஹல்லேலூயா. கொஞ்சம் தேவன் நம்மளை உயர்த்தி நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், பாடுறோன்னா உடனே பெருமை பிசாசு கொண்டு வரோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்ம ஜெபிக்கும் போது பிசாசுகள்லாம் ஓடுதுன்னா உடனே பெருமை. ஹல்லேலூயா. வரக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்குள் எந்த நாளிலும் எக்காரணத்திலும் நம்மை நாமே தாழ்த்தி கொண்டே இருக்கணும். நமக்கு பெருமையே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்குள் பெருமை வருமானால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? சிதறடித்து போடுவார். நம்மை சிதறடித்து போட்டுருவார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். இருதயத்தில், சிந்தையில், கற்பனை வரைக்கும் பார்த்துருவார். நம்ம என்ன யோசிக்கிறோம் என்பது தேவன் அறியாமல் இருக்கவே முடியாது. அவருக்கு முன்பாக எல்லாமும் வெட்டமும் வெளிச்சமுமாய் காணப்படுகிறது. நிர்வாணம், எதையும் மறைக்க முடியாது. அப்போ பாருங்க, உடனே அவருக்கு தெரிய வந்துடும். பெருமைன்ட்டு தான். அப்படிதான் இருதயத்தில் யோசித்த லூசிஃபரை தேவன் என்ன பண்ணார்? மேலேருந்து கீழே தள்ளிட்டார். அவன் இருதயத்தில் தான் யோசித்தான். லூசிஃபர் என்ன யோசித்தான்? நான் தேவனுக்கு மேலாக நான் சிங்காசனத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? அமைக்க போகிறேன்னு சொன்னான். முடிஞ்சது கதை. ஆண்டவர் அந்த நேரத்திலே கீழே தள்ளிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ எடுத்து வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. கேட்டீங்களா? அப்போ தேவன் யார் என்பதை அறிந்தும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளிலே வீணரானார்கள். அப்போ யாருங்க இப்படி இருப்பாங்க? ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சு அவருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் பெருமையாக இருக்கிறவங்க யாராக இருப்பாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க. பெருமை உள்ளவர்கள் தான். பெருமை உள்ளவர்களுக்கு தான் எப்படி இருக்கும்? தேவனை எதிர்த்து நிற்பாங்க. தேவனை எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொன்னாலே பெருமை இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ சொன்னாலும் தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை, தேவனை மகிமைப்படுத்துறது இல்லை, தேவனை ஸ்தோத்திரிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போது அவங்கக்குள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம்? பெருமை இருக்குன்னு அர்த்தம். அந்த பெருமையை பிசாசு கொண்டு வந்து நம்ம எதுக்கு கேட்கணும் இதெல்லாம் அப்படின்னு அவன் சொல்லி கொடுப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவங்க சிந்தையிலே எப்படி ஆயிட்டாங்களா? வீணர்கள். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் மாறி உணர்வில்லாதவர்களாக அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வே இல்லாதபடிக்கு இருதயம் என்னாச்சுங்க? இருள் அடைஞ்சு போச்சு. அப்போ இப்படிப்பட்டவர்கள் ஏன் அப்படி ஆயிட்டாங்கன்னு கேட்டால், இப்போ இருதயம் இருளாய் காணப்படுகிறதா? உணர்வில்லாமல் இருக்கிறார்களா? எந்தெந்த ஆத்துமாக்கள் இப்படி இருக்கிறாங்களோ அப்போ அவங்கக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? சொல்லுங்க. பெருமை. ஆகையால் தான் தேவன் சொல்லுகிறார், இந்த பெருமையை என்ன பண்ணணும்? நம்ம விட வேணும். பெருமையை விட்டுடணும். பெருமை வேண்டாம். அதனால தான் டெய்லி ஜெபிக்கும் போதும் ஆவியானவர் சொல்லி சொல்லி ஜெபிக்க சொல்கிறது, பெருமை வேண்டாப்பா, மேட்டிமை வேணாப்பா, அகந்தை வேணாம். இந்த பெருமை, அகந்தை, மேட்டிமை தான் எல்லா துர்குணங்களுக்கும் காரணமாக இருக்குது. அந்த பெருமை இருந்தால் தான் பொறாமை வரும், பெருமை இருந்தால் தான் எரிச்சல் வரும்,
பெருமை இருந்தால் தான் கோபம் வரும், பெருமை இருந்தால் தான் வைராக்கியம் வரும், பகைமை வரும், கசப்பு வரும், சண்டை வரும், விரோதம் வரும். ஆமென். பெருமை இல்லைன்னா தாழ்ந்து போயிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விஷயத்துக்கு கோவப்படுறது தப்பு இல்லை. இப்போ ஒருவேளை தேவனுடைய காரியத்தை குறித்து யாராவது ஏதாவது சொல்கிறாங்க, அதை தான் செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் இல்லை இல்லை நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம கோவப்படுவோமானால், ஆத்திரப்படுவோமானால், அப்போ நமக்கு இன்னும் என்ன வரல? தாழ்மை வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறார். இப்போ பாருங்க, தானியேலுக்கு எழுதின நிருபம், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. Daniel 4:37. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்கிறேன், புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடத்துகிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஹல்லேலூயா. எப்படி எவ்வளோ அழகா ஆண்டவர் சொல்றது தானியேல் சொல்றார் பாருங்க. அப்போது நேபுகாத்நேசர் ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு, அகந்தையாக இருக்கிறவர்களை தேவன் என்ன பண்ணிடுவார்? தேவன் என்ன பண்ணிடுவாருன்னு சொல்கிறாரு அவர். சொல்லுங்க, என்ன பண்ண போகிறாரு தேவன்? அகந்தையாக இருந்தா தாழ்த்த அவராலே ஆகும். ஹல்லேலூயா. நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து, அவர் யாரை புகழ்றாரு? பரலோகத்தின் ராஜா. இப்போ யூஸ்வலா இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்லை ஒரு பிரசிடென்ட் அப்படி நம்ம போய் பார்க்குறோம், நம்மளாம் அவங்கள தான் புகழ்வோம். ஆனால் தானியேல் என்ன பண்ணாரு? அவர் போய் அவர் ராஜாவை புகழாமல் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. முதல்ல அவர் தேவனை தான் மகிமைப்படுத்துறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள்னு அவரை பற்றி தான் சொல்றாரு. எப்படிப்பட்ட கிரியை தெரியுமா? எங்கள் ஏசப்பாவது சத்தியமானவைகள், நியாயமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஹல்லேலூயா. அகந்தையாய் நடந்தா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? அவங்கள தாழ்த்துவாருன்னு சொல்லி தானியேல் எழுதுறாரு. யார்கிட்டங்க? ஒரு ராஜா கிட்டயே எழுதுறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்? தேவனை புகழ்கிறவர்களாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், தேவனை உயர்த்தி உயர்த்தி பாடுகிறவர்களாய் நம்ம எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு மாறாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய், தேவனுக்கு முன்பாக தாழ்த்தாமல் பெருமை உள்ளவர்களாய் நிற்போமானால் தேவன் என்ன பண்ணிடுவாராம்? நம்மளை செதறடித்துருவார். ஹல்லேலூயா. என்ன பண்ணிடுவார் சொல்லுங்க? செதறடிச்சுவார். ஆமென். அவருக்கு தெரியும் எப்படிப்பட்டவர்கள் இவங்கன்னு சொல்லி. அப்பா பாருங்க, நீங்க பார்க்கும்போது நேபுகாத்நேசர் மட்டும் இல்லை, சாலமோன் ராஜா மட்டும் இல்லை, இப்படி நிறைய பைபிளில் இருக்கிறவங்க ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்சன் தெரியும்ல உங்களுக்கெல்லாம்? அவருடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அவர் பெருமை வந்தது. என்னத்துக்கு பெருமை? தனக்கு பலன். அவர் நஸ்ரேன் ஆகிய விருதம். சாம்சன் தமிழ்ல, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சிம்சோன். தமிழ்ல எனக்கு சாம்சன் தான் வருது டக்குன்னு. அதனால அவரை பாருங்க, அவருடைய நிலைமையை பாருங்க. அவர் நஸ்ரேனா விருதம் ஆண்டவர் வைத்து அவருக்கு பலத்தை கொடுத்தார். அவருக்கு ஒரு பெரிய பலன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் போய் ஒரு மாட்டு எலும்பு தாடையை எடுத்து எத்தனையோ ஜனங்களை என்ன பண்ணிட்டாரு? அழிச்சாரு, கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய கதவை, அந்த கதவை யாராலையும் அப்படி தூக்கவே முடியாது. அவர் அந்த கதவையவே தூக்குறாரு.
அவருக்கு அவ்வளோ பெரிய பலன், அவ்வளோ பலன், ஆண்டவருடைய பலன் அவருக்கு இருந்தது. ஆனால் அவருக்குள்ள என்ன இருந்தது? பெருமை. என்ன பெருமை? என்ன மாதிரி யாரும் இருக்கவே முடியாது, என்ன மாதிரி யாரும் செய்யவே முடியாதுன்ற பெருமை அவருக்குள் இருந்ததுனால கடைசியில் ஒரு பெண் மூலியமாய் அவர் என்ன பண்ணாரு? கீழே விழுந்துட்டார். ஆமென். ஒரு பெண் மூலியமாய் தன்னுடைய வாழ்க்கையை அழிக்கப்பட்டது. ஆமென். ஜீசஸ். ஆகையால் அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெருமை மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையிலே எக்காரணத்து கொண்டும் நமக்குள் வரவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஏசாயா 10ஆம் அதிகாரம் 12-19 வசனங்கள் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12-19 வரை. ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயல்களை எல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்றார். அவர் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டகசாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனை போல் குடிகளை தாழ்த்தினேன். ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் சட்டையை அடித்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான். கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினார். தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழுமினார் போலவும் இருக்குமே. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொழுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அடைவார்கள். பட்சிக்கும் அக்கினியை போலும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்த அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முட்செடிகளையும் நெரிஞ்சல்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வானத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறம்புமாய் அழிய பண்ணுவார். கொடி பிடிக்கிறவன் களைத்து விழுவது போலாகும். காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாயிருக்கும். ஒரு சிறுபிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். போதும். ஹல்லேலூயா. அப்போ என்ன எவ்வளவு அழகா ஆண்டவர் பாருங்க, யாரை பார்த்து சொல்றாரு? அந்த ராஜாக்குள்ள என்ன இருந்துதான்? பெருமை இருந்துச்சான். பாருங்க, இந்த மாதிரி அநேக பெரிய பெரிய ஆட்கள் கீழே வீழ்த்தப்பட்ட காரணம் பெருமை. ஹல்லேலூயா. ஆதலால் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலெல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வீணையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். யாரு? அவர் ஒரு ராஜா. ஹல்லேலூயா. அவர் ஒரு பெரிய ராஜா, அசீரிய நாட்டுக்கு ராஜா. ஆனா அவருக்குள்ள என்ன இருந்துச்சான் பாருங்க? பெருமையான நெஞ்சின் வினையையும் உள்ளத்துல தான் இருக்குது, வெளியில இல்ல, வெளியில காமிக்கல. ஆனா உள்ளத்திலேயே தேவன் கண்டுபிடிச்சிட்டார். நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வை. இந்த 2 விஷயம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போது நம்மளுடைய அங்க அவயங்கள் கூட எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். நம்மளுடைய பார்க்குற பார்வை, நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம செய்கிற செயல், ஹல்லேலூயா, இருதயத்தில் யோசிக்கிற யோசனை, சிந்தை தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் காணப்பட வேண்டும். இப்போது யோசனை மட்டும் இல்லை, ஆண்டவர் ஒவ்வொரு அவயங்களையும், அதனால தான் நேற்றைய தினம் ஆண்டவர் சொன்னார், என்ன நீதியின் எப்படி இருக்கணும்? ஆயுதங்களாய் நம்ம காணப்படணும்.
ஆமென். ஒளியின் ஆயுதங்களாய் நாம் மாறணும். ஹல்லேலூயா. ஒளியின் ஆயுதங்கள். ஆமென். அப்போ ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு நம்மளுடைய அங்க அவயங்களும் நம்ம என்ன செய்யணும்? தாழ்மைப்படணும். கண்ணில் பார்க்குற பார்வையிலிருந்து, நாம் பேசுகிற பேச்சிலிருந்து, நாம் செயல்படுகிறதுலேருந்து. சில பேர் பேசவே மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே எவ்வளோ பெருமை இருக்கும் தெரியுமா? அவங்க ஒரு சிரிப்பு சிரிக்கும் பொழுதே தெரிய வரும், அவ்வளோ பெருமை இருக்கும். அவங்க ஒன்றும் நடக்கிற நடையிலேயே பெருமை தெரியும். அவங்க பார்க்குற பார்வையில் பெருமை தெரியும். பார்த்துருக்குறீங்களா இதெல்லாம்? ஆமென். அப்போ இதெல்லாம் தேவன் அறிவார். வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. வெளியில் சொல்லுவாங்க, ஐயோ நான் எப்படிங்க, எனக்கு வேணாங்க, ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கன்னுவாங்க. ஆனால் இருதயத்தில் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எல்லாம் தனக்கு வேண்டும் என்பதை குறித்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. ஆனால் வெளியில் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு வேணாங்க, நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துட்டு போகிறேங்கன்னுவாங்க. ஆனால் அப்படி விட்டோன்னு சொன்னால் அவங்க சண்டைக்கு வருவாங்க. ஆமென். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி பெருமையை நம்ம எல்லா அங்க அவயங்களிலிருந்து எடுத்து போடணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய பார்வையிலே, பேச்சிலே, நினைவிலே, சிந்தையிலே, யோசனையிலே, நடக்கையிலே, சிரிப்பிலே, நம்மளுடைய செயலிலே எல்லாத்திலையும் எப்படி இருக்கணும்? தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான், நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டகசாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனை போல் குடிகளை தாழ்த்தினேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் மனசுல நினைக்கிறார், அந்த ராஜா, அசீரிய ராஜா, இப்படியெல்லாம் நான் பண்ணேன், நான் யாரு? நான் புத்திமான், நான் பலவான், நான் ஞானவான்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ முட்டாளே, ஒரு குருவி கூட்டை கண்டு பிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டு விடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியெல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் சட்டையை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான். அவன் மனசுக்குள்ள அதெல்லாம் யோசிச்சுக்கிறான். யாரு? அசீரிய ராஜா. எப்படியெல்லாம் யோசிக்கிறார் பாருங்க. ஒரு குருவி கூட்டை நான் கண்டுபிடிக்கிறது போல ஜனங்களெல்லாம் வாரிக்கொண்டேன். ஒருவனும் எனக்கு எதிராக பேச முடியாது, கீச்சுன்னு கூட ஒரு மூச்சுன்னு கூட சொல்ல முடியாது. அவ்வளோ பெருமை அவருக்குள்ளே இருந்துச்சு. அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, 15ஆம் வசனம் தான் ஹைலைட்டு, நல்லா படிங்க எல்லாரும் சேர்ந்து. கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமா? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமா? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை விரட்டினார் போலவும், கோலானது தான் மரக்கட்டை அல்ல என்று எழும்பினார் போலவும் இருக்குமே. நம்மளாம் யாருங்க? கோடாரி. நம்மளாம் யாரு? தேவனுடைய கையிலே நம்மளாம் யாரு? கோடாரிகள். தேவனுடைய கையிலே நம்ம ஒரு ஆயுதமாய் காணப்படுகிறோம். நம்மளாம் யாரு? தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். அப்படின்னா என்ன? அவர் நம்மளை ஆயுதமாய் பயன்படுத்துகிறார், அவ்வளோதானே கண்டி. நமக்கு எங்கேருந்து பெருமை வரும்? அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, கோடாரி வெட்டுகிறவனை பார்த்து, நான் எவ்வளோ சூப்பராக வெட்டுறேன், நான் இல்லைன்னா நீ வெட்டுவியாண்ணா? அப்படி மேன்மை பாராட்டினா என்ன நடக்கும்? அதை வெட்டுறதே யாரு? வெற்றவர். அந்த அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதுனால அவன் வெட்டுறான். அப்போது அந்த மாதிரி மேன்மை பாராட்டினா என்ன நடக்கும்? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமா? அப்போ அப்படி பண்ணால் என்ன நடக்கும்னா, புத்தியீனன்றார் ஆண்டவர். புத்தியீனன். ஹல்லேலூயா.
அவன் புத்தியீனன், அவன் ஒன்றுக்கும் உதவாதவன். ஹல்லேலூயா. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொழுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியை போலவும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். அப்போ என்ன நடக்கும்? அவனுக்கு எல்லாம் போயிடும், எதுவுமே இருக்காது. ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளில் அவனுடைய முச்செடிகளையும் நெரிஞ்சல்களையும் தகித்து பட்சித்து. ஹல்லேலூயா. இதேதான் நேத்திலிருந்து தேவன் பட்சிக்கிறவராய் இருக்கிறாருன்னு தான் சொல்லிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றுக்கு அந்த அக்கினி நம்ம மூலியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது தேவன் வல்லமையான காரியங்களை நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணினார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கணும்னு சொன்னார். இன்றைக்கு என்ன சொல்கிறாரு? ஒருவேளை நமக்குள்ள பெருமை வந்துச்சுன்னா அதே அக்கினி நம்மளை என்ன ஆயிடுமா? பட்சித்து போடும். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும். ஹல்லேலூயா. 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 அப்போ இந்த நாளிலே தேவன் இன்னும் ரொம்ப அழகா நம்மளோட 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கடகடன் வாசிங்க. இன்னும் ஒரு சில வசனங்கள் தான், முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. அந்தபடி நெஞ்சரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனத்தாழ்மை நமக்குள் காணப்படலன்னு சொன்னா தேவன் என்ன பண்ண மாட்டாரு? நம்மளை உயர்த்த மாட்டார். அவர் என்ன பண்றாரு? பெருமை உள்ளவர்களை அவர் என்னது? அவர் சிங்காசனத்திலிருந்து தள்ளுறாரு. தள்ளி அவர் யாரை உயர்த்துகிறாரு? தாழ்மையா இருக்கிறவர்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? அதே யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 1, 9, 10. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர் எவ்வளோ அழகா சொல்றாரு. நம்ம எல்லாத்தையும் தேவனிடத்துல தான் சொல்லணும். நம்மளாம் யாரு? புல்லின் பூவை போல உதிர்ந்து போகிற மனிதர்கள். நம்ம இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு எப்படி இருப்போம் நமக்கே தெரியாது. ஆனால் தேவன் இரக்கம் பாராட்டினால் தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கடைசியா இன்னொரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து 8. முதல்ல 4, அப்புறம் 6லிருந்து 8. 1 சாமுவேல் 2. கடகடன்னு எடுத்து வாசி. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்படுவார்கள். இடைக்கட்டப்பட்டார்கள். ஆமென். பலவான்களின் வில் என்ன ஆகுது? முறிந்து போகுது. ஆனா தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 6லிருந்து 8. கர்த்தர் கொல்கிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளின்
மௌனமானவர்கள். போதும். விளக்கினால் ஒருவரும் மேற்கொள்வதில்லை. ஆமென். நமக்கு இப்போ 8 6லேருந்து 8 அப்போ என்ன சொல்றார் ஆண்டவர்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன பண்றாரா? உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் சிறியவனையும் எளியவனையும் உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், ஆனால் சிறியவனையும் எளியவனையும் அவர் என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப எப்படி உயர்த்துவார்? அப்ப யார் ஜெயம் கொள்வா? யாரு ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்ற மாதிரி கேட்பாங்க? யாரு ஜெயம் கொள்ள முடியும்? யாரு தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியும்? யாரை தேவன் மகிமையாய் சாட்சியாய் பயன்படுத்துவார்? எல்லாவற்றிற்கும் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம தாழ்த்த அப்போ நம்மளை தேவன் உயர்த்துவார். ஆமென். அதுதான் நம்ம 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். எங்க பண்றாரு? பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்தி அவர் எந்த இடத்துல நம்மளை உட்கார வைக்கணுமோ அந்த உயர்ந்த ஸ்தலத்துல தேவன் நம்மை உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ இதுதான் தேவன் இன்றைய தினம் நம்மளோடு பேசுகிறார். தொடர்ந்து ஆண்டவர் சொல்றது என்ன? 1ஆம் நாள் ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்பதான் நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறினாதான் உங்களுக்கு நான் என்னெல்லாம் தருவேன்னு சொன்னாரு. ஜெயம் கொள்கிறவர்களாவே மாறணும்னா என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்ன்றத 2ஆம் நாள் சொல்லி கொடுத்தாரு. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதை சொன்னாரு. நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம பாத்திரம் பரிசுத்ததா இருக்கணும், அவரை நம்பணும், விசுவாசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கு என்ன சொல்றாரு? நம்மை தாழ்த்த வேண்டும், நமக்கு பெருமை இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா முக்கியமான வசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல அவர் என்ன பண்றாரு? ஆசனங்களில் சொல்லுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் அதை தான் சொல்றாரு. நான் என்ன பண்ணுவேன்? நானு பலவான்களை என்ன பண்ணிடுவேன்? ஆசனங்களில் தள்ளிடுவேன். தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.